வாங்கங்க, இப்போ நாம் எங்கே இருக்கிறோன்னா சீர்காழி பெருந்தோட்டத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பருத்தி செடி பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளையாக பூ பூத்துருக்குது. பருத்தி பூ 3 பூ பூத்துருக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பருத்தி பூ. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து எங்கள் மாமாவோட இடங்க. இது எவ்வளோ அழகாக அடர்ச்சியாக பருத்தி செடி இருக்குது பாருங்கள். இது 2 மாதம் பயிருங்க. இது இந்த 2 மாதம் பயிர் இப்போ நல்லா வளர்ந்துருக்குது. இப்போ நம்ம பருத்தி காய் பார்ப்போம். இந்த பருத்தி காய் வந்து ரொம்ப பிஞ்சியாக இருந்தால் நம்ம சாப்பிட்லாங்க. கொஞ்சம் இனிப்புத்தன்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருத்தியில் பருத்தி பால், பருத்தி பட்டு புடவைகள், பருத்தி நூல் பல வகையாக தயாரிக்கிறாங்கங்க. பார்த்தீங்களா பருத்தி காய் எப்படிக்குன்னு. இந்த பருத்தி காயெல்லாம் இப்போ சாப்பிட முடியாது, பிஞ்சில் இருந்தால் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இது மாதிரி ப்ரௌன் ஷேடில் நல்லா ப்ரௌனாக இருந்துச்சுன்னா வெடித்து வருங்க. பாருங்கள் எவ்வளோ அடர்ச்சியாக வளர்ந்துருக்குதுன்னு. மழை பெஞ்சதுனால சில பருத்தி செடியெலாம் வந்து சேதம் அடைஞ்சிருக்குது. இந்த மாதிரி தான் பருத்தி வெடித்து வரும். பாருங்க எவ்வளோ பச்சை பச்சையாக இருக்குது. இந்த மாதிரி வெடித்து நல்லா பிரிஞ்சு வரும். இன்னும் 5 கண்ணாக பிரியும். இப்போ மழை டைமில் இதில் நம்ம பயிரிட முடியாது. வெயில் டைமில் நல்லா காஞ்சி உங்களால் பயிரிடலாம். நல்லா பச்சை பச்சையாக இருக்குது செடி. நல்லா வளர்ந்துருக்குது. நிறைய இடங்களில் நிறைய பருத்தி செடி வந்து வெடித்து வந்திருக்குது. மழை நினைஞ்சால் இந்த மாதிரி ஆகிடுங்க. பார்த்தீங்களா இவ்வளோ அடர்ச்சியாக இருக்குது. இது எங்கள் மாமாவோட தோட்டம். இந்த தோட்டத்தில் தான் நம்ம வீடியோ எடுக்கிறோம். எங்கள் மாமா பேர் வந்து கோபாலன். அவரோட தோட்டத்தில் தான் இவ்வளோ பருத்தி செடி நல்லா வளர்ந்துருக்குது. பார்த்தீங்களா இவ்வளோ பருத்தி செடி வெடிச்சிருக்குதுங்க. இன்னும் ஒரு கஷ்டம்னா மழையெல்லாம் பெஞ்சதுனால இந்த செடி வந்து பயிரிட முடியாமல் கொஞ்சம் கவலையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பருத்தி செடி வெடித்து வந்திருக்குது.
தினமும் மழை பெஞ்சால் பருத்தி செடி வீணாயிடும். இப்போ கொஞ்சம் மழை நின்றதுனால பருத்தி செடி கொஞ்சம் காஞ்சிருக்குது. பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த பருத்தி இது நம்ம பிரித்து பார்ப்போம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி 5 கண்ணாக வரும் பருத்தி. பாருங்கள் பிரித்து பார்க்குறேன். இதாங்க பருத்தி கொட்டை. இந்த பருத்தி கொட்டை தான் பருத்தி பால் செய்கிறாங்க. பார்த்தீங்களா? தேங்க்யூ. இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள்.